இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு வந்து இவ்வளவு கிரிட்டிசம் வருது, இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறாங்க, இவ்வளவு இருக்குது. இவ்வளவு இருந்தும் நான் இந்த ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன், நான் இந்த அப்பியரன்ஸ்லாம் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சார் இது வந்து டோட்டலி என்னோட கம்ஃபர்ட். ஃபஸ்ட்டு விஷயம் லைக் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் காலையில் வந்து 7 o'clock பஸ் ஏறணும். ஸோ போகணுன்னா நான் டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஒரு 30 மினிட்ஸ் தான், ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன் காலேஜுக்கு. ஸோ எனக்கு அது வந்து ஈஸியாக இருக்குது, மெயின்டெனன்ஸும் ஈஸி. எனக்கு ஆக்சுவலாக காஸ்ட் எஃபெக்டிவும் லைக் காஸ்ட்டும் செலவும் கிடையாது. பொதுவாக அழகு அழகு அப்படின்ட்டு இங்கே நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அழகு அப்படின்றதே அடிமையாக இருக்குது. அந்த அடிமையை பெண்கள்கிட்ட வந்து முடி மேலே திணிக்கிறாங்க. நீ வந்து அழகாக இருக்கணும்னா முடி நீட்டாக வளர்த்துக்கோ, அப்போ தான் நீ அழகாக இருப்ப அப்படின்ட்டு. அந்த அழகு எனக்கு வேணாம், அப்படியாப்பட்ட அழகு எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் சார் அந்த முடிவே நான் வெட்டினது. நான் நிறைய புக்கை வந்து அனலைஸ் பண்ணுறேன். குறிப்பாக தந்தை பெரியாருடைய புக்கை படித்து சமூக நீதி சமத்துவம் அந்த கொள்கைகளை பின்பற்றனால அவங்களோட பெரியாரோட அந்த கொள்கைகளை பின்பற்ற எனக்குள்ள ஒரு உணர்ச்சி, பார்க்குறவங்க 1000 பேர் பார்க்கட்டும், சொல்கிறவங்க 1000 விதம் சொல்லட்டும், நான் இப்படி தான் அப்படின்ட்டு அவருடைய ஒரு கோட்பாட்டில் வந்து செயல்பட்டு இருக்கனால என்னை மாற்றாம இப்படி இருக்கு. ஓகே 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 வேற. இப்போ இது மாதிரி தான் கேட்குறேன் நான், என்ன காரணத்தினால இவ்வளோ கிரிட்டிசிசத்தை மீறியும் நான் இப்படி தான் இருப்பேங்கிறதுக்கு காரணம் என்ன? சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க சுதந்திரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எங்களோட சுதந்திரம் கேவலம் இந்த மயிரில் தான் இருக்குன்னா அது எங்களுக்கு வேண்டாம் சார். நான் வெட்டி போட்டுருவேன் சார், அவ்வளோதான் சார். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். அந்த முடி இருக்கும் போது என்னை பார்த்த பார்வை, உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பொண்ணு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. இல்லை சார், பொண்ணுங்களை பார்க்குற விதமே எல்லாருமே தப்பாக தான் பார்ப்பாங்களே. இப்போ உங்களோட உள்ளாடை நீங்கள் வெளியில் காய போடுறீங்கன்னா அதை பார்க்குற கண்ணு எங்கள் உள்ளாடை வெளியில் தொங்கும் போது அப்படி பார்க்க மாட்டானுங்க. நீங்கள் சாரீ போடுறப்போ உங்களை பார்க்குற விதம், பேண்ட் ஷர்ட் போடுறப்போ சொல்லப்போனால் இது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஆண் ட்ரெஸ்ஸை போடுறப்போ எங்களை யாரும் ஏன் தப்பாக பார்க்குறது இல்லை, ஏன் அதே சாரீ கட்டினா பார்க்குறாங்க? அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். எனக்கு என்னென்னா இதுக்கப்புறம் இல்லை சார், சாவுற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். என் முடி இப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு என்னோட ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம் சார். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ், ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்னால் என் முடி வந்து நிறைய வந்து கொட்ட ஆரம்பிச்சிது ஒரு பீரியடில். நான் ஒரு 15 years பேக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அப்போ நான் வந்து இது போயிட்டு நான் டான்ஷேட் பண்ணிட்டேன். மொட்டை அடித்தப்போ முடி வளர்ந்துச்சு. அப்போ ஓரளவு கொஞ்சம் வளர்ந்தது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட் இனஃப். இந்த ஹேர் ஸ்டைலை வச்சு நான் எங்கே போனாலும் எனக்கு என்னவோ இது ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே தான் நான் நினைக்கிறீங்க. ஓகே 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 மாலினி, இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சில பேர் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டியாக பார்க்குறாங்க. இன்னும் சில பேருக்குலாம் வந்து கோபம் இருக்குது, ஒரு சமூக கோபம் ஒன்று இருக்குது. அந்த சமூக கோபத்தின் காரணமாக நான் இப்படியே மீண்டும் நான் விரும்புகிறேன், நான் ஒரு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி வரேன், பட் அதுக்கப்புறம் இப்படி இருக்குங்கப்போ இப்படியே இருந்துடலாமே அப்படிங்கிற கோபத்தின் வெளிப்பாடில் இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இது முதல்ல பாய் கட் கிடையாது, இது பேர் ஷார்ட் ஹேர். ஓகே. ஸோ முடியல, ட்ரெஸ்ஸில், மேக்கப்பில், ஹீல்ஸில், லிப்ஸ்டிக்கில் நம்ம ஜெண்டர் பிரிக்கவே முடியாது.